أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah wa salatu wa salamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa sallam. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை நாங்கள் பார்த்து கொண்டு செல்கிறோம். நாங்கள் அல்லாஹ் பற்றின அச்சம் அதிகரிக்கணும் என்ற உயர் எதிர்பார்க்கைகளோடு அல்லாஹ்வை நெருங்கி வாழ கிடைக்கணும், அல்லாஹ்வை சரியாக புரிஞ்சு அவனை அழைச்சி அவனோடு பேசி அவன்கிட்ட எங்களோட தேவைகளை கேட்டு வாழ்கிறதுல இன்பம் காணணும் என்ற எதிர்பார்க்கைகள் எல்லாம் எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. எங்கள்கிட்ட அந்த எதிர்பார்க்கைகளை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு வைக்கணும். அல்லாஹ்வை மிக நெருங்கி வாழ்ந்த மனிதர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கணும். இந்த வகையில் நாங்கள் ஒரு துவாவை நாங்கள் கேட்டுக்கொள்ளணும். என்னென்னா, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஹுப்பக், அல்லாஹ்வே உன் மீது ஆழமான அன்பை எனக்கு தாயா அல்லான்ட்டு நாங்கள் துவா செய்யணும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு வந்த துவாவாக இருக்குது. அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக. யா அல்லாஹ், உன்னை ஆழமாக நேசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு தான், அதே நேரம் உன்னை ஆழமாக நேசித்து வாழக்கூடிய மனிதர்களோட உள்ள அந்த நெருக்கத்தையும் அவங்களோடையும் அட்டாச்மெண்ட்டை எனக்கு தாயா அல்லான்ட்டு. اللهم ارزقني حبك وحب من يحبك وحب عمل يقربني إلى حبك. அதே நேரம் உனது அன்பின் பால் நெருக்கி வைக்கக்கூடிய எந்தெந்த அமல்கள் எந்தெந்த செயல்பாடுகள் எல்லாம் உனது அன்பின் பால் எங்களை நெருக்கி வைக்குமோ அந்த செயல்களை விரும்பக்கூடிய நிலைமையும் எங்களுக்கு தாயாலாம். اللهم اجعل حبك أحب إلي من نفسي وأهلي والماء البارد. அதே நேரம் உன்னை விரும்புகிறத நான் என்ன விரும்புகிறத விட கூட உன்னை விரும்புகிற நிலைமை எனக்கு தாயால். மின் நஃப்சி வஅஹ்லி வல்மா இல்பாரித், அதாவது என்ன நான் விரும்பிக்கொள்வது, எந்த குடும்பத்தை நான் விரும்புகிறது. அதே நேரம் அந்த அரபு நாட்டு பின்னணியில் நல்ல குளிர்ந்த தண்ணி மிகவும் விருப்பமான ஒன்றாக இருக்கும் தானே, அதையே அவங்க சொல்கிறாங்க. ஒரு குளிர்ந்த தண்ணியை குடிக்கிறதுல உள்ள அந்த ஆசை அதை விட எல்லாம் கூடுதலான ஆசை உள்ளதாக உன்னோட அந்த சம்பந்தப்பட்டு வாழ்கிறத எனக்கு ஆக்கித்தாயா அல்லாண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க. அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக அல்லாஹும்ம ஜஅல் ஹுப்பக அஹப்ப இலைய மின் நஃப்சி வ அஹ்லி வல் மாஇல் பாரித் என்று அவங்க கேட்குறவங்கள இருப்பாங்க. எனவே நாங்கள் அதுதான் எங்களுடைய எதிர்பார்க்கை ஆகிக்கிறதால இவ்வாறான துவாக்களை மனநமிட்டு நாங்கள் அல்லாஹ்கிட்ட தினமும் கேட்டு வரக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ இந்த அமர்வில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, அஸ்-சமீஉல் பஸீர், அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான், அல்லாஹ் கேட்பவனாக இருக்கிறான் என்ற அந்த அல்லாஹ்ட பண்புகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த ரெண்டு அல்லாஹ் தாலா பற்றின இந்த ரெண்டு பண்புகளும் அது நிறையவே குரானில் வந்திருக்குது. அப்போ உண்மையில் ஒரு மனுஷன்ற விஷயமும் அதை கேட்குறதும் பார்க்குறதும் ஒரு எஃபெக்டிவானதா இருக்குது தானே. அது மாதிரி தான் அல்லாஹ்வோட இந்த விஷயம் அல்லாஹ் ப்ரெசன்ஸ், அல்லாஹ்க்கு எல்லாமே கேட்குது என்றதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறான். அல்லாஹ் எல்லாத்தையுமே பார்க்குறான், அவனுக்கு மறைஞ்சது ஒன்றுமே இல்லை என்றதையும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி வைக்க பார்க்குறான். அப்போ இந்த மெசேஜை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்றது தான் முக்கியமான விஷயம். ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்ட மாதிரி தெரியுது இல்லை இல்லையா. ஒருத்தர் ஒரு பெரிய ஒருத்தர் எங்களோட இருந்து கொண்டிருக்கிறார், அவர் நாங்கள் பேசுகிறத கேட்கிறார், அவர் நாங்கள் நடந்து கொள்கிற விதத்தை பார்க்குறாருன்னா நாங்கள் எவ்வளோ கவனமாக நாங்கள் நடக்க பார்ப்போம். அப்படித்தானே. அப்போ அல்லாஹ் எங்களோட இருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான்னா எவ்வளோ கவனமாக எங்களோட பேச்சுகள் எப்படி இருக்கணும்,
எங்கள்ட நடத்தைகள் எப்படி இருக்கணுமெண்டெல்லாம் மிக்கிதான். ஆனால் அப்படி நாங்கள் இல்லாமல் வைக்கிறோம். ஏன்னா நாங்கள் எவ்வளோ தூரம் அந்த அல்லாஹ்வோட ஈமான் விஷயத்தில் நாங்கள் குறைவாக இருக்கிறோம் என்றது இதுலேருந்து எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது இல்லையா. வரலாற்றில் நடந்த அந்த ஒரு சம்பவம் உண்டு இங்கே சொல்லிக்கொள்ளலாம். என்னென்றால் அதாவது அரபிகள்கிட்ட இருந்தது என்னென்னா, சண்டை பிடிக்க சில மனைவியோட சண்டை பிடிக்கும்போது அந்த தஹ்ரி உம்மி, அதாவது நீ வந்து என் உம்மா மாறிக்கிறா என்று சொல்லுவாங்களாம். அப்போ அதனூடாக அவ ஒரு தள்ளி வைக்கிற நிலைமை, அவளோட திரும்ப குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் வைக்கிறதுக்கு மாதிரி தள்ளி வைக்கிறது மாதிரி அவங்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று இருந்தான். அப்படி அதாவது ஹவுலா பின்த் சாலபா என்ற ஒரு பெண் விஷயத்தில் அவரோட கணவன் வந்து ஒரு சண்டை பிடிச்ச நிலையில் அப்படி சொல்லிட்டாராம். சொல்லவும் அவள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிட்டிக்கிறா, இப்படி வந்து என்ன சொல்லிட்டாரு என்ற கணவன். இப்போ நான் திரும்ப, ஆனால் அதே நேரம் அந்த அரப்ஸ் வந்து அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் அது பிறகு விரும்பினத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு அந்த சண்டை கோவமெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க திரும்பி ஒன்று சேர்ந்து கொள்வாங்க. அப்போ இது இஸ்லாம் விஷயத்தில் எப்படி ஜாஹிலியா காலத்தில் சரி, இப்போ இப்படி சொன்னதுக்கு பிறகு தாய்மாரின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒன்று சேர இயலாது வாழ இயலாதுன்ற ஒரு அமைப்புக்கு பிறகு திரும்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவர் கணவன் வந்தால் அது இஸ்லாம் எப்படி பார்க்குது என்றது அவருக்கு தெரியாத நிலையில தான் அவள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிட்டுட்டு ரசூல்லா அப்போ பக்கத்து அந்த வீட்டிலையே அந்த அறையில் ஆயிஷா எல்லாம் நிற்கிறாங்களாம். இருக்கும்போது அறகுறையாக இவ சொல்கிற விஷயம் அறகுறையாக கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த குர்ஆன் வசனம் இறங்குது. قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله. தனது கணவனை பற்றி முறையிட்டு அவர் நடந்து கொண்ட விதத்தை அல்லாஹ் கிட்ட முறையிட்டு பேசின அந்த பெண்ணுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டான். வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரக்குமா, அல்லாஹ் உங்களுக்கு இடையில் நடந்த அந்த சம்பாஷணையை கேட்டான். இன்னல்லாஹ சமீஉன் பசீர், நிச்சயமாக அல்லாஹு தாலா யாவற்றையும் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்று அந்த குர்ஆன் வசனம் இறங்குது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அதை பற்றி அந்த நடந்த விஷயத்தை சொல்லி போட்டு சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஸிஅ ஸம்உல் அஸ்வாத், எல்லா குரல்களையும் மிக நுணுக்கமாக கேட்குற நிலையில் இருக்கிற அல்லாஹ்வுக்கே புகழ் எல்லாம், எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று ஆச்சரியப்பட்டு அவங்க சொன்னாங்களாம். அப்போ அதுக்கு பிறகு என்ன நடந்தது அந்த விஷயங்களை குரான் தஃப்சீர்களை இந்த குரான் வசனத்துக்கான தஃப்சீர்களை நாங்கள் பிறகு பார்க்க வேண்டிய விஷயம். இங்கே என்ன சொல்கிறேன்டா, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க பக்கத்து அறையில் இருந்த, அப்போ இப்போ வந்து கார் பஸ் எல்லாம் ஓடிக்கொண்டீங்க சத்தமாக இருக்குமேண்ணா, ஒரு கிராம சூழலை யோசிச்சு பாருங்கள், அப்படி அமைதியாக இருக்குமேண்ணா. ஒரு பெண் வந்து ரசூல்லாட்ட பேசுகிறா, பக்கத்து அறையில் ஆயிஷர்லாம் நிற்கிறாங்க. அவர் சொல்கிறாங்க எனக்கே அறகுறையாக கேட்டுக்கொண்டு இருக்குது, ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் பேசினதை அல்லாஹ் கேட்டுறான். உடனேயே வருதாம் அந்த குர்ஆன் வசனம். அப்போ அல்லாஹ் தாலாவுடைய அந்த கேட்குறது அந்த ஆற்றலை நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அந்த அதாவது அல்லாஹ் சமீஉன் பசீர், அல்லாஹ் கேட்பவன் பார்ப்பவன் என்றதை விளங்கி கொள்ளும் வகையில் நாங்கள் சில வசனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நபி பட்டத்தை கொடுத்து, நீங்கள் போயிட்டு ஃபிரௌனோட போயிட்டு பேசுங்க, அவன் தன்னை பெரிய இறைவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறான், இந்த எகிப்தில் உள்ள மக்களை அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறான், சின்னவங்களை கொலை செஞ்சு கொண்டிருக்கிறான், எனவே அவங்களோட போய்த்து பேசுங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளண்டு அல்லாஹ்வை பற்றின ஞாபகம் மூட்டலை கொடுங்க என்று சொல்லி அல்லாஹ் தாலா அவங்கள அனுப்பி வைக்க பார்த்த நேரம், இத்ஹபா இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா, நீங்கள் ரெண்டு பேரும் ஃபிரௌன்கிட்ட போயிட்டு பேசுங்க, இன்னஹு தகா அவன் அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிறான், ஃபக்கூலா லஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, அவனோட போயிட்டு மென்மையாக பேசுங்க. அப்போ அதனூடாக அவன் வந்து
ஞாபகப்படுத்தப்படுவான், ரிமைண்ட் பண்ணப்படுவான். சில வேளை அல்லாஹு தாலாவை பயந்து அல்லாஹுக்கு கட்டுப்படுறவத்தனாக வாழேலும் என்று சொன்ன நேரம் காலா ரப்பனா இன்னா நகாஃப் அன் யஃப்ருத் அலைனா அவ் அன் யத்கா, யா அல்லாஹ் எங்களது இறைவனே அவன் எங்களது விஷயத்தில் அத்துமீறி நடந்து கொண்டுருவானோ என்று எங்களுக்கு பயமாக இருக்குது, கொலை செஞ்சு போடுவான் அல்லது வெட்டி அது ஹர்ட் பண்ணிடுவான் என்று சொல்லி அவன் எங்களோட மிகவும் அத்துமீறி நடந்து கொள்வானோண்டு எங்களுக்கு அச்சமாக இருக்குதுன்னு அவன் சொன்ன போது அல்லாஹ் சொல்கிறான், இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, நீங்கள் போங்க, இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, நான் இவற்றையெல்லாம் உங்களோட இருந்து நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டு இருப்பேன், தேவை வரும்போது எந்த விஷயம் வரும் என்று சொல்லி அல்லாஹ் அந்த உத்தரவாதத்தை கொடுத்து அல்லாஹ் தாலா அவங்கள அனுப்பி வைக்கிறான். அப்போ இந்த விஷயம் அல்லாஹு தாலா நான் பார்க்குறது வெளியே நடக்கிறது தான் நான் பார்க்குறதுன்னு நினச்சி கொள்ளத்தை உள்ளத்தில் நடக்கிற விஷயங்களை கூட அல்லாஹ் பார்க்குறவனா இருக்கிறான். என்ன குல் இன் துஃபு மா ஃபி சுதூரிக்கும் அவ் துபுதூஹு யஅலம்ஹுல்லாஹ், நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட உள்ளத்தில் வர்ற விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி, அவ் துபுதூஹு அல்லது அவ் துஃபூஹு அல்லது அவற்றை மறைச்சு கொண்டாலும் சரி, யஅலம்ஹுல்லாஹ் அவற்றை அல்லாஹு தாலா அறிந்தவனாகத்தான் இருக்கிறான். யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபி சுதூர், கண்கள் செய்கிற திருகுதாளங்களை கூட அல்லாஹ் அறிவனாக இருக்கிறான். உள்ளங்கள் மறைத்து கொள்பவற்றை அல்லாஹ் அறிவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். வல்லதி ஹலகக்கும் ஃபமின்கும் காஃபிருன் வமின்கும் முஃமின், அவன்தான் அந்த அல்லாஹ் தான் உங்களை எல்லாம் படைச்சான். உங்களில் சிலர் அல்லாஹ் விசுவாசித்தவங்களாக இருக்கிறீங்க, இன்னும் பலர் அல்லாஹ்வை நிராகரித்தவங்களாக இருக்கிறீங்க. வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாகவே இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். எனவே இந்த இதிலிருந்து நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம்னா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கேட்டு கொண்டிருக்கிறான் என்றதிலிருந்து எங்களுக்கு வர வேண்டிய விஷயம் என்னென்னா, அதாவது நாங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்குறவங்களா இருக்கிறது. அல்லாஹ் கேட்குறான் தானே, செவிமடுக்கிறான் தானே, எதையும் கேட்குறது அல்லாஹ் கிட்ட போயிட்டு அல்லாஹ் கிட்ட இருந்து பேசுறது என்று சொல்லி. அப்போ சோர்லே இந்த இடங்களில் எங்களுடைய உண்மையான நிலைமைகளை நான் சொல்லிக்கொள்ள பார்க்குறேன். பல சந்தர்ப்பங்களில் அல்லாவோ சம்மந்தப்படாத ஒரு நிலைமை இருக்குது. ஆண்கள்ட நிலைமையில் நான் சொல்கிறேன். அவங்க தொழுகைக்கு போனால் பள்ளிகளில் கூட சரி அவசரமான தொழுகை ஒன்று தொல்லப்படுது. அப்போ நாங்கள் பாங்க சொன்னாலும் பாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள் போவோம். போயிட்டு சுன்னத் தொழுகிறது கொஞ்சம் சில போது எனக்கு நினைக்கும் ஆட்கள் ஒளி செஞ்சுட்டு போயிட்டு டைம் இருந்தால் கொஞ்சம் இருக்கணுமேன்னு இருந்து கொஞ்சம் அல்லாஹ் பற்றி யோசித்து கொண்டிருக்கலாமேன்னு நினைக்கிறது. ஏன்னா சுன்னத்து என்றது சுன்னத்தெல்லாம் தொழுகிறது அல்லாவை ஞாபகப்படுத்தத்தான். ஆனால் இப்போ அல்லாவை ஞாபகப்படுத்துறதாக இந்த தொழுகைகள் இல்லையே, சும்மா ஒரு கிரிகையாக தானே இது. சும்மா தக்பீரை காட்டுறதும் மலண்டு ஃபாத்தியா ஓதுறதும் ருக்கு சுஜூது ஒரு சலாம், அது மாதிரி ஜமாத்தோடு சேர்ந்ததும் அங்கேயும் மலண்டு ஓதுறது தான் நடக்குதே. அல்லாமல் அந்த ஓதலுக்கு பின்னால் இருக்கிற கருத்தை விளங்கி ருக்குவை நீட்டி சுஜூதை நீட்டி அந்த ருக்குவில் அல்லாவை புகழ்ந்து சுஜூதில் அல்லாஹ்கிட்ட நிறைய கேட்டு பாவ மன்னிப்பு கேட்டு அத்தஹியாத்து அத்தஹியாத்தை நீட்டி பின்னால் துவாவெல்லாம் மிக்கிறது அதுக்கு தானே. اللهم إني أعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات من شر المسيح الدجال என்று இருக்கிறேன்டா அதை மட்டும் சோதரத்துக்கு இல்லையே. இப்போ ரசூல்லா அதில் துவா ஓதேலும் என்று சொல்லிக்கிறது தான் அது குறிக்கும். அப்போ அதில் நேரம் எடுத்து அப்போ தனியாக தொழுகைகள்லையும் அப்படி தொழணும், ஜமாத்துலேயும் கூட இமாம்கள் அப்படி வழி செய்யணும். அப்படி செய்கிறதுனூடாக அல்லாஹ் புரிகிறது, அல்லாவோட ஒரு அட்டாச்மெண்ட்டை ஃபீல் பண்ணுறது என்ற ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்கணும்.
ஆனால் அப்படி இல்லாத ஒரு நிலைமையை தான் நாங்கள் நடைமுறையில் பார்க்குறோம். இப்போ எல்லாமே ஒரு வகையான கிரியையாக கிடக்குது, சும்மா போகிறதும் வாரதும். அப்போ அல்லாவை ஃபீல் பண்ணுறதுன்றது எப்போ? யா அல்லாஹ் எனக்கு இதைத்தான், என் பாவங்களை மன்னிச்சிடு, எனக்கு வாழ்க்கையில் இப்படி வரணுமென்று ஆசை இருக்குது, அதை எனக்கு நிறைவேற்றி வை இப்படின்ட்டு ஒரு நல்ல டைம் எடுத்து செய்கிறது எப்போ? டைம் எடுத்து அல்லாவை புகழ்றது, யா அசீஸ் நீ தான் அசீஸ், யா அல்லாஹ் யா ரஹ்மான் என்று நேரம் எடுத்து அல்லாவோட பேசி கொண்டிருக்கிறதுக்கும் அல்லாட்ட கேட்குறதுக்கும் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்குறதுக்குமான நேரங்கள் எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி குறைவாக இருக்குது எங்களோட வாழ்க்கையில். எங்களோட வாழ்க்கை சும்மா ஒரு வகையான அந்த ஆன்மீக விஷயத்தில் சும்மா ஒரு பாரம்பரியமாக போயிட்டுது, ஒரு அனுஷ்டானமாக போயிட்டுது. எனவே இந்த நிலைமையை மாற்றணும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டு கொண்டிருக்கிறான்ன்றதை ரியலி ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணி அல்லாஹ்கிட்ட நாங்கள் பேசுகிறது, அல்லாஹ்கிட்ட எங்களோட விஷயங்களை முன் வைக்கிறது என்றதுக்காக நிறைய நேரம் எடுக்கக்கூடியவங்களாக நாங்கள் மாறிக்கொள்ளணும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் புரிந்து கொள்வானாக. இன்னும் லைஸ அல்லாஹு தாலா சமீஉன் பசீர், அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்றதை நாங்கள் எங்களோட மனதில் பதிச்சு கொள்வோம். வாஹ்ரு தௌன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.